நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? எதுக்காக இந்த சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுவரையில டிஎன்பிஎஸ்சில நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, சயின்ஸை இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா சயின்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இப்போ எடுத்துக்காட்டா நான் சொல்லணும் அப்படின்னா, விலங்கியல்ல பாருங்க. விலங்கியல்ல பார்த்தோம் அப்படின்னா ரத்தம். ஓகேவா? இப்ப இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நாளமில்லா சுரப்பிகள். ஓகேவா? நாளமில்லா சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோனை பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது நோய்கள். ஓகேவா? அடுத்தது சுத்தம் மற்றும் சுகாதாரம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உணவு ஊட்டம். அப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி டாபிக் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சிலபஸ் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி புக்ல இப்ப நீங்க சுவாலஜி பார்ட் மட்டும் படிக்கணும்னா ரொம்ப அதிகமா இருக்கும். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எது தேவையோ அதை தான் படிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம படிக்கும் போது ரொம்ப பிளான் பண்ணி படிக்கணும். இப்போ நம்ம சுவாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நோய்கள் இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரத்தம், நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுத்தம் மற்றும் சுகாதாரம், உணவூட்டம், இந்த மாதிரி டாபிக் நம்ம படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு விலங்கில இருந்து வரக்கூடிய கொஸ்டின் என்ன பண்ணலாம், எளிமையா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் என்ன பண்ணிருக்கோம், நாம தொடங்கி இருக்கோம். இப்போ இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கான ஒரு மெட்டீரியலும் தயாரிக்கிறோம். ஓகேவா? இப்போ விலங்கியல்ல ஊட்டச்சத்துன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு புத்தகமா கொடுக்க போறோம். ஓகேவா? அதுக்கான வேலைகளும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். இப்ப விலங்கியல்ல ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா அப்படின்ற ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்துனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? நமக்கு புத்தகத்துல ஊட்டச்சத்துனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. 3 விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு ஆற்றல் அளிக்கணும். ரெண்டாவது விஷயம் திசு உருவாக்கும். ஓகேவா? மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு. இங்க பாருங்க, ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பொருள் ஆற்றல் அளிக்கணும், திசு உருவாக்கத்துக்கு உதவணும், நோயில இருந்து நம்ம பாதுகாக்கணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா அந்த பொருளை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டச்சத்து உள்ள பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஊட்டச்சத்துக்கு நமக்கு புத்தகத்துல என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆற்றல் அளிக்கக்கூடியது, திசு உருவாக்கக்கூடியது, நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. இந்த 3 விஷயம் இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஊட்டச்சத்து டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் புரதம், மூணாவது விஷயம் கொழுப்பு, 4 விட்டமின், 5 தாது உப்புக்கள், 6 பார்த்தோம் அப்படின்னா நீர். ஓகேவா? இதெல்லாம் எது அடிப்படையில பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வேதியியல் அடிப்படையில ஊட்டச்சத்தை 6 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? எது அடிப்படையில, வேதியியல் அடிப்படையில ஊட்டச்சத்துக்களை 6 வகையா என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கா ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுறோம். ஓகேவா? அப்ப அந்த பொருளுக்குள்ள கார்போஹைட்ரேட்டும் இருக்கும், விட்டமின் சம்பந்தமான பொருளும் இருக்கும், கொழுப்பு சம்பந்தமான பொருளும் இருக்கும், புரதம் சம்பந்தமான பொருளும் இருக்கும், தாது உப்புக்கள் சம்பந்தமான பொருளும் இருக்கும், நீர்ச்சத்து உள்ள பொருளும் இருக்கும். அப்போ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோம்னா, வேதியியல் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை 6 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்னு கார்போஹைட்ரேட், இன்னொன்னு புரதம், கொழுப்பு, விட்டமின், தாது உப்புக்கள், நீர். ஓகேவா? இதுல நம்ம பெருசா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியான்னு பாத்தீங்கன்னா விட்டமின். நீங்க சுவாலஜில எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் சரி, விட்டமின்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்ப நீங்க கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்போஹைட்ரேட் வகைகள் என்னன்னு பார்ப்போம். புரதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த புரதம் வந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன பார்ப்போம், புரதத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த புரத குறைபாட்டால் உருவாகக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்ப்போம். கொழுப்பு, இப்ப கொழுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பொருள், இன்னொன்னு ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? இந்த கொழுப்பு
கிளைகோஜனா என்ன பண்ணப்படும், கல்லீரல்ல சேமிச்சு வைக்கப்படும். ஓகேவா. அடுத்ததா விட்டமின். விட்டமின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இந்த விட்டமின் வந்து எதுல இருந்து பெறப்படுது, விட்டமினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, இது அடிக்கடி கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது தாது உப்புகள். தாது உப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவா இரும்பு, பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாது உப்புகள் சொல்லுவாங்க. இப்போ அயோடின் அப்படின்ற ஒரு தாது உப்பு நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா கடல் நீர்ல இருந்து கிடைக்குது. ஓகேவா. இப்ப கால்சியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த கால்சியத்தோட பயன்கள் என்ன, கால்சியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்பு வந்து வலு சேர்க்குது. அப்ப இந்த மாதிரி பயன்கள்லாம் பார்ப்போம். ஓகேவா. இந்த தாது உப்பு எதுக்கு பயன்படுது, அதால் ஏற்படக்கூடிய குறைபாடு என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். நீர் ஒரு முக்கியமானது. ஓகேவா. பொதுவா நம்ம H2O அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த நீர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்முடைய உடல் வெப்பத்தை குறைக்குது. அப்ப இந்த நீருடைய பயனால நமக்கு உடல்ல என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழுது அப்படின்றதெல்லாம் இதுல பார்க்க போறோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை பத்தி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ஒன்னொன்னா பிரிச்சுதான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா. ஓகே. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்னா என்ன. ஓகேவா. கார்போஹைட்ரேட் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேவா. என்னென்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலவையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ கார்போஹைட்ரேட்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மாவுச்சத்துன்னு சொல்லாங்க. ஓகேவா. இந்த மாதிரி மாவுச்சத்து உள்ள பொருட்கள்ல எது அதிகமா காணப்படும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் காணப்படும். எடுத்துக்காட்டா எதை சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய அரிசி. ஓகேவா. இப்ப அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அதிக அளவு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எதுன்னு கேட்பாங்க, கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், மாவுச்சத்துன்னு சொல்லலாம். அப்ப இந்த கார்போஹைட்ரேட் எது எது சேர்ந்தது இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேவா. இந்த விகிதத்துல 1:2:1 என்ற விகிதத்துல கலந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார்போஹைட்ரேட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்த ஒரு கலவையை தான் என்னன்னு சொல்றோம் கார்போஹைட்ரேட் சொல்றோம். கார்போஹைட்ரேட் என்னன்னு சொல்லலாம், மாவுச்சத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்ப மாவுச்சத்து உள்ள பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிக அளவு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா அரிசி. அப்ப அரிசியில கார்போஹைட்ரேட் அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடியது. ஓகே. இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஓகேவா. நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய மூல ஆதாரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகேவா. கார்போஹைட்ரேட்டோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா CH2ON அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ CH2O அப்படின்னா இதை கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்றோமா. இந்த N அப்படின்னா என்னன்னா எண்ணிக்கை. ஓகேவா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க அந்த எண்ணிக்கை, இந்த கார்பனோட எண்ணிக்கையும் ஹைட்ரஜனோட எண்ணிக்கையும் ஆக்சிஜனோட எண்ணிக்கையும் என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடும். அப்போ குளுக்கோஸ், புரோட்டாக்ஸ், காலடாக்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்டை பல வகையா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. அப்போ இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஓகேவா இது எல்லாமே 1:2:1 என்ற விகிதத்துல இருக்கும். ஆனா இதனுடைய அளவுகள் மட்டும் என்ன பண்ணும் மாறுபடும். அதாவது இதோட எண்ணிக்கை, இங்க இருக்கக்கூடிய கார்பனோட எண்ணிக்கையும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எண்ணிக்கையும் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட எண்ணிக்கையும் மாறுபடுறதுனால அதை என்னன்னு பேரிடுவாங்க அப்படின்னா குளுக்கோஸ், புரோட்டாக்ஸ் இந்த மாதிரியான பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழைப்பாங்க. ஓகேவா. பொதுவா கார்போஹைட்ரேட்னா அதுக்கான வேதி வாய்ப்பாடு CH2ON. இந்த N அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட எண்ணிக்கைகள் வேறுபடும். ஓகேவா. ஆனா இதனுடைய விகிதம் எப்படி இருக்கும், 1:2:1 என்ற விகிதத்துல மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். கார்போஹைட்ரேட் எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். எதன் அடிப்படையில், வேதியியல் அடிப்படையில 3 வகையா பிரிக்கலாம். ஓகேவா. இப்போ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஒற்றை சர்க்கரை அப்படின்னா மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இரட்டை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைசாக்கரைடு. இரட்டை சர்க்கரை எடுத்துக்கிட்டா என்ன சொல்லுவாங்க, டைசாக்கரைட். ஓகேவா. ஓகே. கூட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிசாக்கரைடு. கூட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிசாக்கரைடு. இப்போ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்ட நம்ம என்ன பண்ணலாம், பென்டோஸ், ஹெக்ஸோஸ், ஓகேவா, கால்டோக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஓகேவா. இரட்டை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இரண்டு ஒற்றை சர்க்கரைகள் சேர்ந்தது. ஓகேவா, இரண்டு ஒற்றை சர்க்கரைகளை சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை சர்க்கரைன்னு சொல்லுவோம். இப்போ மால்டோஸ்னா எந்த மாதிரியான ஒற்றை சர்க்கரைகள் சேர்ந்து இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். கூட்டு சர்க்கரை, கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டா என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டார்ச். ஓகேவா, நீர் சூரிய ஒளி முன்னிலையில தாவரங்கள் என்ன பண்ணும், ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யும். அப்ப ஸ்டார்ச், கைட்டின், செல்லுலோஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, கூட்டு சர்க்கரை, அதாவது பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ கார்போஹைட்ரேட்னா என்னன்னு சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாவு சத்து உள்ள பொருட்கள் என்ன இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும். ஓகேவா, கார்போஹைட்ரேட்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது சேர்ந்த கலவையை தான் என்னன்னு சொல்றாங்க, கார்போஹைட்ரேட் சொல்றாங்க. அப்ப இது எந்த விகிதத்துல இருக்கும்னு கேட்பாங்க, 1:2:1 என்ற விகிதத்துல இருக்கும். ஓகேவா, மாவு சத்து உள்ள பொருள் எல்லாம் கார்போஹைட்ரேட் சொல்றோமே, அப்ப மாவுச்சத்து உள்ள பொருளுக்கு எடுத்துக்காட்டா அரிசியை சொல்லலாம். அப்ப அரிசியில அதிக அளவு என்ன சத்து இருக்கு, ஊட்டச்சத்து இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு. அப்ப கார்போஹைட்ரேட்டோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்கலாம்ல, CH2ON இது பொதுவான வாய்ப்பாடு. ஓகேவா, கார்போஹைட்ரேட்டுக்கு. அப்ப இங்க ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூற்று சர்க்கரை அதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பனோட எண்ணிக்கை, ஹைட்ரஜனோட எண்ணிக்கை, ஆக்சிஜனோட எண்ணிக்கை மாறுபடும். ஆனா விகிதம் எப்படி இருக்கும், 1:2:1 அந்த விகிதத்துல என்ன பண்ணும் இருக்கும். இப்ப பொதுவா கார்போஹைட்ரேட் என்ன பண்றாங்க, 3 வகையா பிரிக்கிறாங்க, ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை. இதுக்கு எடுத்துக்காட்டுலாம் என்னென்னு பார்ப்போம், ஏன்னா அங்கதான் கொஸ்டின் ஏரியா நமக்கு கேட்பாங்க. ஒற்றை சர்க்கரை மோனோ சாக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை சர்க்கரை டை சாக்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணிக்கையை வச்சு மோனோ, டை, பாலி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. கூட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைப்ல என்னென்ன இருக்கு, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கார்போஹைட்ரேட் பார்த்தோம். இப்போ கார்போஹைட்ரேட்டை 3 வகையா பிரிச்சிருப்போம். ஒன்னு ஒற்றை சர்க்கரை, அதாவது மோனோ சாக்ரைட், அதுக்கப்புறம் இரட்டை சர்க்கரை, ஓகேவா, டை சாக்ரைட், அதுக்கப்புறம் கூட்டு சர்க்கரை பாலிசாக்கரைடு அப்படின்ட்டு கார்போஹைட்ரேட்டை 3 வகையா பிரிச்சிருப்போம். அந்த 3 வகையில நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒற்றை சர்க்கரை. ஓகேவா, இப்போ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு டயோஸ், ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், எக்ஸோஸ். ஓகேவா, இதெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் முன்னாடி பார்த்திருப்போம். ஓகேவா, கார்போஹைட்ரேட்னா அதுக்கு பொதுவான வாய்ப்பாடு என்ன, CH2ON. இந்த N அப்படின்றது என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், Nன்னு சொல்லுவோம். இப்போ பொதுவா நம்ம எடுத்துப்போம். பென்டா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 5. ஓகேவா, இப்போ இந்த Nக்கு 5 மதிப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா C5. ஓகேவா, H10O5. அப்போ பென்டோஸ் அப்படின்னா அதோடைய வேதியியல் வாய்ப்பாடு என்ன, C5H10O5. ஓகேவா, இப்போ எக்ஸோஸ் அப்படின்னா இங்க எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 6. ஓகேவா, இப்போ எக்ஸோஸ்க்கான வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா Nக்கு 6 அப்படின்னு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க C6H12O6. ஓகேவா, அப்போ எக்ஸோஸோட இந்த வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C6H12O6. இது எல்லாம் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகேவா, இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒற்றை சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுல வேற எந்த கார்போஹைட்ரேட்டும் இணைஞ்சிருக்காது. ஓகேவா, வெறும் ஒற்றை சர்க்கரையால் ஆனதுதான் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே. அப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்பாங்க, டயோஸ், ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், எக்ஸோஸ் இதெல்லாம் ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா, இந்த எக்ஸோஸ் இருக்குல்ல இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, குளுக்கோஸ், புரோட்டோக்ஸ், காலட்டோக்ஸ். ஓகேவா, இதான் ரொம்ப முக்கியம். இதான் நமக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா, அப்ப குளுக்கோஸ் அப்படின்றது எந்த சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு, ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. புரோட்டோக்ஸ் அப்படின்றது ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. காலட்டோக்ஸ் அப்படின்றது ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு. இப்ப எக்ஸோஸோட வேதி வாய்ப்பாடு பார்த்தோமா C6H12O6. அப்ப குளுக்கோஸோட வேதி வாய்ப்பாடு என்ன, C6H12O6. ஓகேவா, அப்ப ஒற்றை சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, டயோஸ், ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், எக்ஸோஸ். ஓகேவா, இந்த எக்ஸோஸ் இருக்குல்ல அதையே 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு குளுக்கோஸ், புரோட்டோக்ஸ், காலட்டோக்ஸ்.
இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட் அப்படின்றது எதுக்காக? நம்ம உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பொருள் தான் கார்போஹைட்ரேட். ஓகேவா? கார்போஹைட்ரேட் அப்படின்றதுக்கான பொதுவான வேதியியல் வாய்ப்பாடு CH2ON. ஓகேவா? அது எந்த விகிதத்துல எப்பவுமே இருக்கும்? 1:2:1. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, கார்போஹைட்ரேட் எந்த விகிதத்துல இருக்கும்? கார்பன் 1 பங்கு, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, 1:2:1 என்ற விகிதத்துல இருக்கும். இங்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட எண்ணிக்கையை மாறுபடலாமே தவிர அதனுடைய விகித அளவு 1:2:1 இந்த விகிதத்துல என்ன பண்ணும்? இருக்கும். இந்த விகிதத்துல இருந்தாதான் அதை என்னன்னு சொல்லுவோம்? கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஊட்டச்சத்துக்கள்ல கார்போஹைட்ரேட்டை வேதியியல் அடிப்படையில இப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க? பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ ஒற்றை சர்க்கரைக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம். அடுத்து இரட்டை சர்க்கரைனா என்ன, பாலி சாக்கரைனா என்ன, அதோட எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பாருங்க. முதல்ல ஒற்றை சர்க்கரைனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். ஓகேவா? இரட்டை சர்க்கரை, ஓகேவா, ட்ரை சாக்கரைடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ இரட்டை சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றை சர்க்கரை பிளஸ் ஒற்றை சர்க்கரை. ஓகேவா? இரண்டு ஒற்றை சர்க்கரைகள் இணைந்ததை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இரட்டை சர்க்கரை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு மால்டோஸ், இன்னொன்னு சுக்ரோஸ், இன்னொன்னு லாக்டோஸ். என்னென்ன இரட்டை சர்க்கரை எடுத்துக்காட்டு? மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை சர்க்கரையை 3 வகையா பிரிக்கலாம். ஓகேவா? இதுல என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, இப்போ மால்டோஸ் அப்படின்னா எந்தெந்த ஒற்றை சர்க்கரைகள் இணைந்ததை நம்ம மால்டோஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் சேர்ந்ததை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மால்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மால்டோஸ் வந்து எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா தானியங்கள். ஓகேவா? தானிய வகை இருக்குல்ல, இந்த தானிய வகைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மால்டோஸ் அப்படின்றது அதிகமா இருக்கும். அப்ப மால்டோஸ் அப்படின்றது எந்த இரு ஒற்றை சர்க்கரைகள் இணைந்தது அப்படின்னு கேட்பாங்க. குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். இதான் ரொம்ப முக்கியமானது, இதான் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? ரெண்டாவது சுக்ரோஸ். நார்மலா நம்முடைய கரும்பு இருக்குல்ல, கரும்பு, அந்த கரும்புல இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரோஸ் அப்படின்றது இருக்கும். பொதுவா சுக்ரோஸ்னா எதுல இருந்து பெறப்படும் அப்படின்னா கரும்புல இருந்து பெறப்படும். ஓகேவா? கரும்புல இருந்து தயாரிக்கக்கூடிய வெல்லமா இருக்கலாம் அல்லது வெள்ளை சர்க்கரையா இருக்கலாம். அதுல என்ன இருக்கும்? சுக்ரோஸ் இருக்கும். ஓகேவா? சுக்ரோஸ் அப்படின்ற இரட்டை சர்க்கரை எந்த இரு ஒற்றை சர்க்கரைகள் இணைந்தது அப்படின்னு கேட்பாங்க. குளுக்கோஸ் பிளஸ் புரோட்டோக்ஸ். குளுக்கோஸ் பிளஸ் புரோட்டோக்ஸ். ஓகேவா? அடுத்தது லாக்டோஸ். லாக்டோ அப்படின்னாவே என்ன நமக்கு ஞாபகம் வரணும்? பால். அப்போ லாக்டோஸ் அப்படின்ற இரட்டை சர்க்கரை எந்த இரு ஒற்றை சர்க்கரைகள் இணைந்தது அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் காலட்டோக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இரட்டை சர்க்கரைனா இந்த 3 டைப் உங்களுக்கு தெரியணும். மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ். மால்டோஸ் எதுல இருக்கு? தானியத்துல இருக்கு. சுக்ரோஸ் எதுல இருக்கு? கரும்புல இருக்கு. லாக்டோஸ் எதுல இருக்கு? பால்ல இருக்கு. ஓகேவா? இப்ப இது 3த்திலுமே பொதுவா இருக்கக்கூடிய ஒற்றை சர்க்கரை எது அப்படின்னா குளுக்கோஸ். இது 3த்திலையும் பொதுவா இருக்கக்கூடிய ஒற்றை சர்க்கரை எது? குளுக்கோஸ். ஓகேவா? அப்ப எங்க மட்டும் மாறுபடும் அப்படின்னா அடுத்த ஒற்றை சர்க்கரையில் தான் மாறுபடும். குளுக்கோஸ், புரோட்டோக்ஸ், காலட்டோக்ஸ். ஓகேவா? இதை 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்கு? இந்த இரட்டை சர்க்கரைக்கு. என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்பாங்க. எந்த இரு ஒற்றை சர்க்கரைகள் இணைந்தது? மால்டோஸ் இப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா மால்டோஸ்ல எந்த 2 ஒற்றை சர்க்கரை இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அடுத்ததா கூட்டு சர்க்கரை பார்க்க போறோம். கூட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலி சாக்கரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 2க்கு மேற்பட்ட, எப்படி 2க்கு மேற்பட்ட ஒற்றை சர்க்கரைகள், 2க்கு மேற்பட்ட ஒற்றை சர்க்கரைகள் இணைந்ததுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். இப்ப கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டா என்னென்னலாம் சொல்றாங்க? பொதுவா இந்த கூட்டு சர்க்கரை எதுக்காக அப்படின்னா உடல் கட்டுமானம், வாகு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கட்டுமானம், இப்போ ஒரு தாவரம் இருக்கு அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய கட்டுமானத்தை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கூட்டு சர்க்கரை. ஓகேவா? இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். கைட்டின், செல்லுலோஸ். செல்லுலோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெமி செல்லுலோஸ் இருக்கு. ஓகேவா? செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் இருக்கு. ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றது தெரியும். நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். அதுல என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டார்ச்சை பத்தியும் செல்லுலோஸ், கைட்டின், கிளைகோஜன் இதை பத்தி எல்லாமே என்ன பண்ணுவோம்? படிப்போம். ஓகேவா? ஓகே. அப்ப கைட்டின், செல்லுலோஸ், ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெக்டின்.
ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூலக்கூறா இருக்கும், ஒன்னு பெக்டின், இன்னொன்னு அமிலோபெக்டின். அமிலோபெக்டின். ஓகேவா? ஸ்டார்ச்சை பத்தி நம்ம ஃபுல்லா படிப்போம். ஏன் அப்படின்னா ஒளிச்சேர்க்கையில ஒரு முக்கியமான பகுதி ஸ்டார்ச் தான். ஓகேவா? தாவரங்கள் என்ன பண்ணும்? சூரிய ஒளி நீர் முன்னிலையில ஸ்டார்ச்சை உற்பத்தி செய்யும். ஓகேவா? அப்ப அதை பத்தி நம்ம ஃபுல்லா படிக்கும் போது அதுல பெக்டின்னா என்ன, அமிலோபெக்டின்னா என்ன, இது ரெண்டும் என்னன்னா இந்த ஸ்டார்ச்சோடைய மூலக்கூறு. ஓகேவா? அப்ப கூட்டு சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கைட்டின், செல்லுலோஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன். ஓகேவா? இந்த கிளைகோஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கல்லீரல்ல சேமிக்கப்படக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா? ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள் தான் கிளைகோஜன். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து சக்தியை சேமிச்சு கல்லீரல்ல வச்சுக்குவோம். என்ன? இந்த கிளைகோஜன் அப்படின்ற வடிவத்துல வச்சுக்குவோம் நம்முடைய உடல். ஓகேவா? அதை பத்தி பார்ப்போம். அது எப்படி வந்து உடைக்கப்படுது குளுக்கோஸால. ஓகேவா? இப்போ இது எப்படி உடைக்கப்படும் அப்படின்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டார்ச்சை பத்தியும் ஒளி சேர்க்கை அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்த்துருவோம். அப்போ கூட்டு சர்க்கரை எடுத்துக்காட்டு கைட்டின், செல்லுலோஸ், ஸ்டார்ச், கிளைகோஜன். ஓகேவா? அப்போ இதோட எடுத்துக்காட்டுகள் ரொம்ப முக்கியம். இரட்டை சர்க்கரையில தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த இரட்டை சர்க்கரை? ஓகேவா? இப்போ மால்டோஸ் அப்படின்ற இரட்டை சர்க்கரை எந்த இரு ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. இதுல பொதுவா இந்த இரட்டை சர்க்கரையில பொதுவா வரக்கூடிய ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ். ஆனா இங்க மட்டும் என்ன பண்ணும்? வேறுபடும். குளுக்கோஸ், புரோட்டோக்ஸ், காலடோக்ஸ். இங்க மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபடும். அது தெளிவா பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம கார்போஹைட்ரேட்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய வகைகளை பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த பொதுவான அம்சங்கள்ல இருந்து முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் அதிகமா இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ நீங்க இந்த லெசனை எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th இருக்கும், 9th இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th சுவாலஜில இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் சேர்த்தா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டோட பொதுவான அம்சங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு பகுதி முடிஞ்சிடும் நமக்கு. நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துல கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு டாபிக்கை முடிக்க போறோம். ஓகேவா? இப்ப இந்த கார்போஹைட்ரேட்ல அதிக அளவு சக்தியை கொண்டுள்ள சேமிப்பு பொருள் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? கார்போஹைட்ரேட்டில் அதிக அளவு சக்தியை கொண்டுள்ள சேமிப்பு உணவு எது? ஸ்டார்ச். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், கிளைகோஜன் அப்படின்றது நம்முடைய விலங்குகள்ல, கிளைகோஜன் அப்படின்றது விலங்குகள்ல எங்கெல்லாம் சேமிச்சு வைக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கல்லீரல், தசைகள்ல தான் இந்த கிளைகோஜன் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? கிளைகோஜன் அப்படின்றது என்ன? ஒரு கூட்டு சர்க்கரை. ஓகேவா? உங்களுக்கு டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா இதான் கேட்டிருக்காங்க. இதோட குறிப்பு நான் கொடுக்குறேன். 1 கிராம் கார்போஹைட்ரேட். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு கிராம் கார்போஹைட்ரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4.1 கலோரி சக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ல 2 இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்னு அதோடைய பொதுவான அம்சங்கள்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு இரட்டை சர்க்கரை இருக்குல்ல, அதுல எந்தெந்த ஒற்றை சர்க்கரை சேர்ந்தது இரட்டை சர்க்கரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1 கிராம் கார்போஹைட்ரேட்ல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா 4.1 கலோரி. 4.1 கலோரி. இது பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஏரியா சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸை பார்க்க போறோம். தொடர்ந்து இதுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ கார்போஹைட்ரேட் பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுப்புகளை பத்தியும், புரதங்களை பத்தியும், விட்டமினை பத்தியும், நீரை பத்தியும், தாது உப்புகளை பத்தியும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? இது அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா கூடவே படிச்சுட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரிஸ். அடிக்கடி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவில இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரியான லெசனை எடுத்து நடத்த போறோம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணும் வந்துகிட்டே இருக்கும். இது தெளிவா பார்த்துக்கோங்க.